விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகளாம் அருளுமாறே என்கின்ற திருவாக்கினை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவைகளை மையமாக வைத்துதான் நமது குத்துவிளக்கு தத்துவம். அந்த குத்துவிளக்கு ஏற்றுகின்ற முதல் நிகழ்வுக்கு மேடைக்கு விழாவினை சிறப்பிக்க வருகின்ற சிறப்பு விருந்தின பெருமக்களை எல்லாம் மேடைக்கு அன்போடு அவர்களை எல்லாம் அழைக்கின்றோம். நமது போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய மாண்பமை நீதியரசர் சிவஞானமையா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திற்கு நிகழ்வாக நம்முடைய தமிழக அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறையை மேம்படுத்துகின்ற உயர்மட்ட குழுவிற்கெல்லாம் மகுடமாக வைக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நமது வணக்கத்துக்கு போற்றக்கூடிய அருளரசி நமது தேச மகிழ கட்சி அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களையெல்லாம் நமது குருஜி எங்களுக்கெல்லாம் பக்கத்துணையாக இருந்து நிகழ்ச்சியை நடத்துகின்ற ராகவன் குருஜி ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். 16 கவனகர் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு மேல் ஒரு கவனகம் என்று சொன்னால் அது யார் என்று சொன்னால் வணக்கத்துக்கு பக்தேஸ்வரம் ஐயா அவர்கள் நினைவாற்றலுக்கென்று அவரை அடித்துக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட மிக ஆற்றல் படைத்து இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிவுபடுத்துகின்ற நமது பக்தேஸ்வரம் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கெல்லாம் மதி வேண்டும், நின்கரணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்நாள் வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டுவது போல நமதெல்லாம் நிதியினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய நமது கார்த்திகேயன் அவர்களை எல்லாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த குத்து விளக்கு ஏற்றுகின்ற கீதா ராஜசேகர அம்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீதர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பணம் வேண்டும், அதற்கெல்லாம் பூ வைக்கும் இடத்தில் பொன் வைப்பது, பொன்மை எடுத்து பூ வைப்பது, அங்கே பொன்னே வைக்கின்றோம். நமது கனகராஜ ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நிறைவாக ஏன் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் வந்தவர்களை வரவேற்பது முதல் பழக்கம். ஆகவேதான் சாமிதாசன் ஐயா சொல்லவில்லை என்று கனகராஜ் கேட்கிறார்கள். ஆக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது சாமிராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைத்து அன்பு உள்ளங்கள் புனை சூழ இப்பொழுது திருவிளக்கு ஏற்றுகின்ற வைபவமானது எல்லோரும் மனமாக இறைவனை வேண்டி இந்த சங்கீத மும்மூர்த்தி விழாவானது ஒரு வாரம் நடைபெறுகின்ற மாபெரும் இசை விழா முதல் நிகழ்வாக தொடங்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த சியாமா சாஸ்திரி அவருடைய குரு ஜெயந்தியாக இருக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த தினத்திலே நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் இதை காட்சியுடன் எல்லோரும் மனமொழிமைகளாக வணங்கி இந்த திருவிளக்கு வழிபாட்டு நடத்தினை வழிபாட்டு போற்றி அவர்களை எல்லாம் வணங்கி இந்த தீப பூஜையை நாம் எல்லாம் வழிபடுவோம். அதனைத் தொடர்ந்து ஆலய சிவாச்சார பெருமகையார் மகா தீபாவளி நிறுவனத்தை நடத்தியிருப்பார்கள். சீதலா பட்டாரகர் என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற ராகமோகன் ஐயா அவர்கள் வருகிற மே மாதம் 19ஆம் தேதி சந்தான சீதனா என்கின்ற ஒரு திருஆலய கும்பாபிஷேகத்தை நடத்தி கொள்கிறார் மதுரை பக்கத்தில். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்பொழுது அழைத்தாலும் கூட அவர்கள் முன்னின்று இதை நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவரை வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் தன்னுடைய திருவிழாவை ஏற்றி சிறப்பிக்கிறார்கள். நாராயண நிதி நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது திருவிழாவை ஏற்றிருக்கிறார். ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை திருவாரூரை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவருக்கு ஆலோசகராக விளங்கக்கூடிய கௌரவ தலைவர்களுடைய ஸ்ரீதர் ஐயா அவர்கள் உத்தரவோடு கேட்டுக்கிறார்கள். நமது பக்தவசரம் ஐயா அவர்களை பற்றி நான் முதலே அறிமுகப்படுத்துகிற போதே நினைவகர் என்று சொன்னேன், கவனகர் என்று சொன்னேன். மனிதநேய மாமணியாக தெரிகின்ற நமது பக்தவசரம் ஐயா அவர்கள் திருவிழா கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆசை உண்டு, ஆனால் அதற்கு பேராசை என்று சொல்லுவோமே, அந்த பேராசையினுடைய வடிவம் என்று சொன்னால் நம்ம சாமிராஜ் ஏன்னு சொன்னால் நம் பகுதியிலே எல்லா விழாக்களையும் நடத்த வேண்டும், எல்லோரும் அழைக்க வேண்டும் ஒரு கொள்ளை ஆசை பேராசை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த பகுதிக்கு வரவேற்க வேண்டும் என்கின்ற ஆசையினுடைய மேம்பாடாக இருக்கக்கூடிய நமது தலைவரை அவர்கள் ஒரு திருவிழா கேட்டுக்கிறார்கள்.
சுவாமிநாத சாமி இன்னைக்கு கிருத்திகையாக இருப்பதனால அந்த சாமிநாத சுவாமியை நமக்கு போட்டுக்கிறோம். அடுத்தது கனகராஜ ஐயா அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதை ஒருங்கிணைக்க வேண்டும். அது திருவாரூர் என்று சொன்னாலே ஆதீனம், திருவாரூர் ஆதீனம் பாருங்க. ஏன்னா வேளக்குறிச்சி ஆதீனம், தருமபுர் ஆதீனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. திருவாரூர் ஆதீனம் என்று சொன்னா அதற்கு விளக்கத்தை வந்து நம்ம கௌரவ தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறோம்னு சொல்லுவாரா. ஆகவே கனகராஜ் அவர்களை என்றோம் இதற்கெல்லாம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக PRO என்ற அன்போடு போற்றப்பட்ட எங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய வைத்தியநாதன் அவர்கள் ஒரு திருவிழக்கேற்று வெளியிட்டார்கள். இப்பொழுது மகா தீபாராதனையானது தீபத்திற்கும் சங்கீத முப்பொருளுக்காக சிவாச்சாரியர் நானே சிவாச்சாரியர் அவர்கள் தன்னுடைய இந்த தினத்தில் எதற்கு என்று சொன்னால் சியாமாசாரியருடைய ஜெயந்தி விழா. ஆகவே ஒரு விழாவை தொடங்குகிறோம் என்று சொன்னால் காரண காரியத்தோடு தான் நிகழ்ச்சி தொடங்குகிறோம். ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த விழாவானது இந்த ஜெயந்தி திருநாளிலே இப்பொழுது நடைபெற்று இப்பொழுது மகா தீபாராதனை வைவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறை வணக்கம் அனன்யா செல்வி அனன்யா அவர்கள் இறை வணக்க நிகழ்ச்சியாவது பாடுவதற்காக வருகிறார்கள். எல்லோரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த இறை வணக்கத்தின் நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். श्री गणेशाचरणं गजानना श्री गणेशाचरणं गजानना देवर मुनिवर पणियुं दयाकरा श्री गणेशाचरणं गजानना देवर मुनिवर पणियुं दयाकरा श्री गणेशाचरणं गजानना देवर मुनिवर पणियुं दयाकरा श्री गणेशाचरणं நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமனே பிரணவரூபனே நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமனே பிரணவரூபனே ஜய ஸ்ரீ கணேசாச்சரணம் பாதம் நம்பும் ராமதாச வரதனே பாதம் நம்பும் ராமதாச வரதனே பாதம் நம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே பாதம் நம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவன் உனதருள் இல்லையே ஆதிதேவன் உனதருள் இல்லையே ஆதிதேவன் உனதருள் இல்லையே வேந்தனுமாலும்
ஸ்ரீ கணேசா சரணம் சரணம் சரணம். நன்றி, வணக்கம். அருமையான முறையிலே கணேசரை மனமொழி மெய்களால் இறைவணக்க பாடி மகிழ்வித்த அனன்யா அவர்களுக்கு இந்த தேசமங்கைங்கிற அம்மா அவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு சால்வை சாற்றி அவர்களுக்கு சிறப்பிக்குமாறு அன்புடன். ஏன்னா மிக உலக புகழ் பெற்ற அவர்கள் எல்லாம் இந்த குழந்தையை அதே அளவுக்கு உயர வேண்டும் என்பது இந்த சங்கீத சபாவுடைய ஒரு ஆசை. ஆகிய அவர்கள் அந்த குழந்தைக்கு சால்வை அளித்து சிறப்பிக்கிறார்கள். எல்லோரும் கரவொலி எழுப்பி, ஏன்னு சொன்னால் மகாகவி பாரதி கூட நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் எவை பொழுதும் சோராதிருத்தல் இறைவணக்கத்தை தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்து கொள்வதற்காக கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சங்கீத மும்மூர்த்திகளை போற்றுவோம், வணங்குவோம். திருவாரூர் சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழா வர்ணனை செய்த நண்பர் அவர்கள் கூறியது போல் உங்களுக்கு படிப்பாக்கம் மதிப்பிற்குரிய சாமிநாதன் சார் அவர்களால் 9 வருடம் திருவாரூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அவருடைய ஈடுபாடு, அதனுடைய தொடர்ச்சி தான் என்னவோ தெரியவில்லை. அவர் இல்லம் அருகிலே இருக்கக்கூடிய சுந்தர விநாயகர் ஆலயத்திலே எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் வெகு சிறப்பாக இந்த வைபவத்தை ஏற்படுத்தி பகவத் சங்கல்பத்தால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அதனால ஃபங்க்ஷன்லாம் எதுவும் நடக்காமல் இருந்ததில் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வைபவத்திற்கு என்னை வரவேற்புரைக்கு அளித்த நமது இந்த விழா குழுவினர்களுக்கு, இந்த விழா குழுவிலே என்னையும் சேர்த்து எனக்கும் சேர்த்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி எம்பெருமான் தியாகராஜ சுவாமியோட அருகிலிருந்தனால வருடா வருடம் ஒற்றுமையோட மடிப்பாக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களோட வருஷா வருஷம் இதை விட வெகு சிறப்பாக பகவத் சங்கல்பத்தில் நல்ல மகிழ்ச்சியாக நடைபெற வேண்டும், இதை விட பெரிய அரங்கத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை நிச்சயமாக நமது மடிப்பாக்கம் சாமிநாதன் சார் அவர்கள் நிறைவேற்றுவார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு விழாவென்றால் அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், இசை நிகழ்ச்சியை எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் ஒரு ரோல் மாடல். எனது கிராமத்தில் கூட நான் மகாபிரிவு ஜெயந்தி விழாவை வெகு சிறப்பாக அவரை பார்த்து தான் காப்பி அளித்தேன். அதேபோல் சங்கீத மூர்த்திகள் திருவாரூரில் நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் டிசைன்ஸில் எப்படி நம்ம கச்சேரி யாரார எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த டேஸில் யாரார செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒருங்கிணைச்சி கொண்டு போகிற ஒரு ஆற்றல் நமது மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய எங்களது இனிய நண்பர் திருவாரூர் திரு எஸ்பிடி கனகராஜ் சார் அவரை பார்த்தா அது காப்பியிருக்கேன். ஆக அவங்களாம் எனக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் தான் சொல்லணும். நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு சக நண்பர்கள். இப்பேற்பட்ட ஒரு நண்பர்களோடு சேர்ந்து நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு திருப்பாம்பரம் திரு TSH ராமநாதன் அண்ட் சோழவரம் வெங்கடேசன் குழுவினால் நாதஸ்வரம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்மிடிக்கொண்டி ஆர் ஜீவா அண்ட் ஈக்குவார் பாலை பிவி கணபதி தமிழ் அருமையாக வாசித்தார்கள். மெய்மறந்து நானும் அதை ரசித்தேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு குற்று விளக்கேற்றி எங்களெல்லாம் ஒரு நல்ல அட்வைசராக இருந்து மேடம் திருமதி கீதா ராஜசேகர் மேடம் சங்கீத மூர்த்தி சேவா சமிதியினுடைய ஆலோசனை குழுவில் இருக்காங்க. அவங்களை நான் நமது சமிதியின் சார்பாக வரவேற்கிறேன்.
நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்நிகழ்ச்சியை ரொம்ப சிரத்தையாக செஞ்சுட்டு இருக்கிற மடிப்பாக்கம் திரு எஸ். சுவாமிநாதன் சார் அவர்கள், தலைவர் சங்கீத மூர்த்தி சேவா சார் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர் அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற ஒரு அறிமுகமே படுத்த வேண்டியதில்லை, திருவாரூர் டாக்டர் பக்தவச்சலம் பொதுச் செயலாளர் சங்கீத மூர்த்திகள் சேவா சமிதி அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய எங்களது ஆசான் திரு ஸ்ரீதரன் சார், கௌரவ தலைவர் ஆன்மீக மாநிலம் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கௌரவித்து பாராட்டுரை தருபவர் மேடம் பற்றி சொல்ல வேணும். தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள கலைமாமணி ஆன்மீக அருளரசி திருமதி தேசமங்கை கர்ஷி மேடம் அவர்களை நான் பணிவோடு அன்போடு வரவேற்கிறேன். கௌரவித்து பாராட்டுபவர் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நீதியரசர் சார் அவர்களை வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நம்மளை எல்லாம் வழிநடத்துகின்ற குருஜி அவர்களை நமஸ்கரித்து வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இருந்து சாருக்கும் நல்ல சப்போர்ட்டாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு என்னமோ சொன்னது ஒரு 10 நிமிஷம் தான் ஃபோனில், இந்த நிகழ்ச்சி இந்த டேட்டில் நடக்குது சார் வந்துடணுன்னு. ஆனால் இதை பற்றி அவர் எவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணாருன்னு அவரை கேட்டால் தான் தெரியும், சாருக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒரு எனக்கு இருந்து ஒரு நாள் ட்ராவலே என்னால் பண்ண முடியல. 6 மணி நேரம் கும்பகோணம் டு சென்னைக்கு. அவர் சென்னை வரும்போதெல்லாம் இந்த விஷயத்தை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சாருக்கு உறுதுணையோடு இருந்து திருவாரூருக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆன்மீகமானந்தம் அமைப்பின் நிறுவன தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய நண்பர் திரு ஐயா கனகராஜன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மேலும் மாலை இதனை தொடர்ந்து வரவேற்பதை முடித்து மும்மூர்த்திகள் தந்த முத்துக்கள் என்ற தலைப்பில் மேடம் வந்து பேச இருக்கின்றாங்க. சொற்பொழிவு 6:45 மணிக்கு மேன்லைன் ராஜேஷ் அவர்கள் குழுவினர்கள் இன்னிசை கச்சேரி இருக்கிறது. அவருடைய குழுவினர்கள் கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் வயலின், சாய் கிரிதர் மிருதங்கம், பிரவீன் நாராயணன் தபேலா இவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை இங்கே வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள், நண்பர்கள், அனைத்து கேதரிங்ஸ் எல்லாரையும் நான் சமிதியின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை இந்திய நிறைவேற எல்லாம் அல்ல இறைவன் தியாகராஜனை சங்கீத மூர்த்தியில் பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒரு மனம் திறந்த பேட்டி போல இருந்தது. ஏன்னு சொன்னால் சில பேர்கள் நான் இதை பார்த்து செய்தேன், அதை பார்த்து செய்தேன் என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாக எனக்கு யார் யார் வழிகாட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லி அருமையான நல்ல தகவலை சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி நம் பகுதியில் நடத்த வேண்டும், எல்லோரும் இருக்க வேண்டும், அவருக்கு பேராசை என்று சொல்லி அவருக்கு அறிவுப்படுத்தி வைத்தேன். இன்றைக்கு நல்ல கிருத்திகை திருநாளிலே பார்க்கக்கூடிய அருமையான நல்ல நிகழ்வாக சாமிநாத சார் குருவாக இருந்து குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே என்று வேண்டுகிறோமே. ஆகவே இங்கே நிறைய பேர்களுக்கு அவர் தான் குரு. எதுவும் மாமா கிட்ட கேட்காத எந்த காரியத்தை செய்வதில்லை என்கிற ஒரு நிகழ்ச்சியாக நிறைய பேர் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த சங்கீத மும்மூர்த்திகள் ஒரு சேவா சமிதி அமைப்பினை நடத்தி அதுக்கு தலைவராக விளங்கக்கூடிய சாமிநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். குருபிய நமக. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. உங்களுடைய ஒரு 2 நிமிஷம்தான், ஏன்னா அதுக்கப்புறம் நமது கலைமாமணி தேச மங்கையரசி பேச இருக்கின்றார். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கெஸ்டெல்லாம் பேச இருக்கின்றாங்க. அதனால் நான் பேசுறதுல ஒன்றும் பெருசாக விஷயம் இருக்காது. உங்கள்கிட்ட எப்போதும் பேசுகிற விஷயந்தான். இந்த மும்மூர்த்திகள் சபா 2011 ஆரம்பித்து திரு கனகராஜ் ஐயா, திரு பக்தவசலம் அவருடைய ஒரு உறுதுணையோடு நமது பிஆர்ஓ வைத்தியநாதன் அவர்களோடு சேர்ந்து திருவாரூரில் ஒரு 8-9 ஆண்டுகள் திரு கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல் மிக சிறப்பாக நடத்தி அதன் பிறகு
இங்கே சென்னையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே முதல் வருஷம் ராகசுதாவில் மயிலாப்பூர் ராகசுதாவில் பண்ணோம். இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் ப்ராப்ளம் இருந்து கூட இந்த ஆலயத்தில் உங்கள் எல்லாருடைய ஒரு அனுகிரகத்தோட ஒத்துழைப்போட இந்த மண்டபத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சென்ற முந்தைய ஆண்டு கூட நமது கீதா ராஜசேகர் மேடம் அவர்கள், கடராஜ் அவர்கள், பக்தோசம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் போன வருஷம் கொஞ்சம் ப்ராப்ளத்தினால வர முடியல எல்லாரும். இந்த வருஷம் இதை இங்கே நடத்தணுங்கிற ஒரு பிளான், ஒரு ஷார்ட் பீரியடில் அதை போட்டு திரு கனகராஜ் முழு ஒத்துழைப்போட இந்த உற்சவம் இன்றைக்கி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. நல்ல நல்ல கச்சேரியெல்லாம் நமது திருவாரூர் பக்தோசம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நான் தாழ்மையான கேட்டுக்கொண்டேன். அடுத்த ஆண்டில் இது ஒரு பெரிய சவாலை பண்ணணும் அப்படின்னு எல்லாருடைய எண்ணம். அதுக்கு நம்ம சுந்தர விநாயகர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி மும்மூர்த்தியோட வழிபட்டு, ஏன்னா நாங்கள்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சி சென்னையில் நடக்கிறதா திருவாரூர் நடக்கிறதான்னு தெரியல. ஏன்னா இப்போ திருவாரூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50 பேர் பஞ்சரத்ன அது வர ஞாயிற்றுக்கிழமைக்கு 50 பேர் இங்கே ஒரு நாள் தங்கி இங்கே இருந்து பஞ்சரத்தனை பாடி எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு திருவாரூர் இங்கே அழைச்சின்னு வரக்கூடிய ஒரு பெருமை நம்ம கனகராஜ் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் இங்கே திருவாரூர் பக்தோசன் அவர்களும் அன்றைக்கி பூரா இங்கேயே இருந்து, அதான் 8ஆம் தேதி நம்ம கூட இருக்க, வீட்டுக்கு கூட போகல, அவர் குடும்பத்தோடு இங்கே வந்துடுறாரு. 7ஆம் தேதி சாயந்தரம் மகதி கச்சேரிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இங்கேயே நம்ம கூட தங்கி 8ஆம் தேதி கச்சேரி முடிஞ்சா அது நைட்டு போவார், நம்ம நாள் தான் போகிறாரு. அது இன்னைக்கு காலையில் நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அமையறதுக்கு நம்ம சீதாதேவி பட்டர் அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதே போல் திருவாரூர்லேருந்து ஸ்ரீதரஜி அவர் தான் எல்லாத்தையும் இந்த ஆன்மீக ஆனந்தத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை இதில் இருந்துருக்கார். எப்பொழுதும் போல நமக்கு கார்த்திகேயன் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைமை வரியை நான் முடிச்சுடுறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நம்ம ஜட்ஜி ஐயா அவர்கள் வந்திருக்கிறதாக சொன்னோடனே ஃபோனில் தான் நாங்கள் சொன்னோம். ஒரு நல்ல ஒரு குடும்ப நண்பர் போல் அவரை கேட்க பழகிட்டு இருக்கார். அது மாதிரி ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரி கிடைக்கிறது, நீதியரசர் அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பத்திரிகை கொடுக்கும்போது தான் போய் பார்த்தேன். பத்திரிகை கொஞ்சம் லேட்டாக எடுத்து ஒரு அப்படி சொன்ன அந்த மாதிரி பத்திரிகை லேட்டாக எனக்கு இன்விடேஷனே வேண்டாம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு நீதியரசர் கிடைச்சிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு குடும்ப நண்பராக இருந்து கொண்டு நம்மளுடைய இருந்திருக்கார். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே வந்திருக்காருங்க. ரொம்ப நல்ல ஒரு இதை நமக்கு சொற்பொழி வாழ்த்திருக்காரு முன்னாடி. இப்போ அவரும் பேச இருக்கின்றார். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். ஜெயசங்கர கரகரசங்கர. நன்றியோடு மாமாவுக்கு நன்றி தெரிவித்து இதுக்கெல்லாம் கௌரவமாக இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த விழாவுக்காகலாம் உயிர் துணையாக இருப்பவர் நமது டாக்டர் பக்தோசன் ஐயா அவர்கள் என்று சொன்னதாக அவரை திருவாரூர்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுங்கன்னா ஆரூரானை மறக்கலும் ஆமே. அதான் ஏன்னு கேட்டா புல்லுமை பொருளும் தருவானை, போகும் திருவும் பொறுப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பொறுப்பானை, இந்த தன்மை இழிவந்த பிரானை அன்னவழகம் பழப்பழனுக்கு ஆசூரானை மறக்கலுமாமே ஆரூரானை சந்திருக்கூடிய நமது டாக்டர் பக்தோசன் ஐயா அவர்களை உரையாற்றுவார் அன்போடு அழைக்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு அறிமுகம்ங்கிறதே என்ன வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும் உங்ககிட்ட. இப்போ முக்கியமா திருவாரூர் பக்தவசரம்னு அதானே ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில இந்த விழாவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு விழா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வேணும். அதுக்கு காரணம் எப்படின்னா, நம்ம மடிப்பாக்க சுவாமிநாதன் சார் எவ்வளவு இருந்தாலும் இங்க ஏதோ நடத்தி ஆகணும் சார், அடாத மழை பெய்யாமல் விடாத நாடகம் நடத்தியே தீரப்படுங்கிற கட்டத்தில் அவர் நடத்திட்டு இருக்கார். அதுக்கு ரொம்ப சப்போர்ட் வேணுமே. அதுக்கு திருவாரூர் ஆதீனம்னு அவர் வச்சிருக்கேன். ஏன்னா ஆதீனம்னா ஆன்மீக அவ்வளவு விஷயங்களே அவர் செஞ்சுட்டு இருக்கார். தர்மபுரம் ஆதீனம் என்ன திருவாரூர் ஆதீனம் இருக்கார். திருவாரூர் ஆதீனம்னா அவருக்கு தான் அந்த ஆதீன பட்டம் வரப்போது சந்தேகமே இல்லை. நம்ம கனகராஜ் சார் ஏன்னா தேச மக்கள் சும்மா அதை அருமையா பேசுவாங்க. அவங்களுக்கு இன்னும் எதுக்கு நான் பேசுறதுங்கிறது மரியாதை இல்லை, ஆனா பேச வேண்டிய சூழ்நிலையும் நான் இருக்கேன், அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு நீதி அரசரே வந்திருக்கார் அப்படின்னா அவர் இப்பதான் சொன்னார், எங்க திருவாரூருக்கே குத்துவிளக்கு ஏற்றி ஒரு விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கார். அவர் சொன்ன மாதிரி கிளாப் பண்ண
அவங்களெல்லாம் போய் நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் பார்க்க முடியும். இப்ப சொன்னாரு பாருங்க, இன்விடேஷனே வேண்டாம் நான் வரேன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனசு உள்ளமா இருக்கணும். அவர் பேருக்கு பொருத்தமாகவும் ஒரு பெரிய சிவஞானம்ங்கிறது ஒரு பெரிய பேர், அருமையான ஒரு தமிழ் பேர் அவர் அமைந்திருக்குன்னா அது நீதியரசனுக்கு பொருத்தமான ஒரு பேரை அமைந்திருக்கு. நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தேசம் கேட்கிற சினிமா இறங்கினவனே சொன்னேன், இன்னைக்கு என்ன டே சொல்லுங்க, என்ன டே? சியாமா சாஸ்திரியோட ஜெயந்தி டே நாங்க நடத்திட்டு இருக்கோம். இங்க உள்ள விஷயத்த சொல்றேன். இந்த விழா எதுக்கு அப்படின்னா, சியாமா சாஸ்திரிக்கு பிறந்தது சித்திரை மாசம் கிருத்திகை நட்சத்திரம். அதை தொடர்ந்து அடுத்தது பிரம்மம் தியாகராஜ சுவாமி அந்த பூச நட்சத்திரம் வந்துடும் அந்த சித்திரை மாசத்திலே. அதை வச்சுதான் அங்க ஜெயந்தி சியாமா சாஸ்திரி ஜெயந்தியில ஆரம்பித்து நாங்கள் எப்படியும் தியாகராஜ சுவாமியோட ஜெயந்தியில நிறைவே பண்ணிடுவோம் திருவாரூர்ல. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு 8ஆம் தேதிக்கு பூசிய நட்சத்திரம் பஞ்சரத்து இருக்கிறது எல்லாரும் காத்தால வந்துருங்க. அது நடக்கிற ஒரு சூழ்நிலையில தேசம் அங்கிக்கிற சியமா நான் இப்ப சொன்ன இறங்கின உடனே இன்னைக்கு சியாமா சாஸ்திரியிடே அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கார், 3 குடும்பமும் பாருங்க, சங்கீதத்துல தமிழ் பாடணும், ஃபோக் சாங் பாடணும், எல்லாமே பாடணும்னா இந்த வாக்கியக்காரன் நிறைய பேர் இருக்கான். நிச்சயமா நமக்கு அவன் தெரிஞ்ச பாஷையில பாடல, எனக்கு தெரியாது, தெலுங்கு தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஆனா அந்த ராகத்தினுடைய சுவை இருந்தாதான் எல்லாமே எழுதணும். எதிர ஃபோக் சாங்கா இருக்கட்டும், ஒரு ஹிந்துஸ்தானியா இருக்கட்டும், அது ராகத்தினுடைய உயிர் வரும். அந்த 3 ராகத்தையும் மும்மூர்த்திகள் ஒவ்வொரு கீர்த்தனையும் ராக சுரூபமா பண்ணியிருக்கார். அந்த சாமாசாஸ்திரி ரொம்ப முக்கியமா பண்ணியிருக்கார். ஒவ்வொரு கீர்த்தனையும் சாவேரினா சாவேரியா இருக்கும், கல்யாணினா கல்யாணியா இருக்கும். அதை காலத்தை கூட நம்ம ஐயப்பன் கிட்ட பேசிட்டு இருக்க சம்பந்தம். அந்த ஒரு மும்மூர்த்திகள் விழா அவர் ராக சுரூபம் எல்லாருக்கும் பத்தி சினிமா பாடுறாங்க அப்படின்னா சும்மா சாதாரண பாட முடியாது. அவங்களுக்கு ராகத்தினுடைய ஒரு சுரூபம் கிடைச்சாதான் எல்லாத்தையும் பாட முடியும். ஒரு இசைஞானி இளையராஜா கிட்டயா இருக்கட்டும், ஒரு ரகுமான் கிட்டயா இருக்கட்டும், அவங்க கம்போஸ் பண்ற பாட்டை ஆதாரம் சங்கீதம், ஆதார சங்கீத சுரஸ்தானங்கள் உடனே வெளில போக சொல்லுவாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த மும்மூர்த்திகள் தான் சங்கீதத்துக்கு. இதுல இருந்தா எல்லாம் போறது. அந்த மாதிரி ஒரு மும்மூர்த்தி விழா எங்களுக்கு பண்றதுக்கு ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க மீண்டும் எல்லாருக்கும் நன்றியை கூறி சுவாமிக்கும் நன்றியை கூறுவோம். அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மனை பத்தி தான் அவர் பாடியிருக்காரு. அம்பா காமாட்சி, என்ன பங்காளி காமாட்சி, நிறைய காமாட்சியே பாடி அந்த காமாட்சியை வேற பார்த்தவர் சாமா சாஸ்திரிகள். அந்த மாதிரி கீர்த்தனை கிடைக்காது. எங்க அம்மா அவளுக்கு பாடுவா. அந்த உருக்கத்துல நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த அம்பாலா இருக்கிறவா இன்னைக்கு நம்ம கீதா ராஜசேகரம்மா, தேச மகரசி, அவ்வளவு அம்பாலா உட்கார்ந்து இருக்கிறது இன்னைக்கு காமாட்சி நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சொல்லுவோம். சாமா சாஸ்திரி நம்ம விழா பண்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிதி வேணும்னு, அவர் பேர் நாராயண நிதியே. எங்களுக்கு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் திருவாரூர்ல பண்றதுக்கு நாராயண நிதி முக்கியமான காரணம். அது நல்ல கை கட்டுங்க. நாங்கள் எப்படி பண்ண முடியும்? உங்களுடைய கை அழைச்சி போட்டுருக்கோம். அதனால அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி விழாவை நடத்துன்னு ஒரு ஆதரவு கொடுத்த ஒரு பெரிய மனிதன் அவர். எங்களுக்கு அந்த ஆதரவை கொடுத்த நாராயண நிதி ரொம்ப சந்தோஷம். ஐயா எங்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு நிதி. அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் எங்களுக்கு பிரமாதமா பண்ணிடுவோம். ஒரு மண்டபமே கட்டிடுவோம். சங்கீத மும்மூர்த்திகள், திருவாரூர் சங்கீத மும்மூர்த்திகள் ஆள் கட்டிடுவோம். ஏன்னா ஆதியில கட்டப்போகுது திருவாரூர்ல. நான் சொல்லிட்டேன், இடம் பார்த்து வச்சிருக்காரு, அதை கட்டுவாங்க. அதுக்கு சப்போர்ட்டா நம்ம இதுக்கு எல்லாம் சப்போர்ட் ஒரு குருஜி வேணுமே. அந்த ராவன் குருஜி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அவரை பார்த்தாலே மங்களகரமா இருக்கும். அம்பாவை பார்த்து சூரியமா இருக்கு. எனக்கு சீதராதேவி தான் குலதெய்வம். அதே மாதிரி அவர் எல்லாத்துக்கும் அன்னைக்கு கூட எல்லாத்தையும் சேர்ந்து செய்ய வேண்டியது பிஆர்ஓ வைத்தியநாதன் சப்போர்ட். ஒரு தடவை கண்ணை பார்த்தா போதும், நான் கண்ணை கூட எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் எனக்கு உட்கார வச்சுருவேன். அப்படி ஒரு சர்வீஸ் தான் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேயும் இல்லை அங்கேயும் இப்படி பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன அன்பான வாழ்த்துக்களை கூறி ரொம்ப நேரம் பேச முடியாது. அம்மா பேசுறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் கச்சேரி இருக்கு இன்னைக்கு. மேடையில் யூ ராஜேஷ், அதையும் ஐயா ஆர்டர் விட்டது தான். ஐயா என்ன கட்டளை இருந்தாலும் நாங்கள் செய்வோம். யாரு ஆகினோம், திருவாரூர் ஆகினோம், கடகராஜ் ஐயா. ஐயா நீங்க யூ ராஜேஷை போட்டுருங்க, ஓப்பன் பண்ணிக்கிட்டார், போட்டுருங்க அப்படின்னு. நான் போன் பண்ற சமயத்தில் அவர் காசியில இருந்தார். உடனே வரமாமான்னு சொல்லி அவர் வந்துட்டு வந்திருக்கார். அவரை கூட வாசிக்கிற அர்த்தவாதியங்கள் அவங்களையும் யாரு வாசிக்கிறார், கும்பகோணம் கோபிநாத்
பெரிய சீனியர் வயலினிஸ்ட் அவர் வாசிக்கிறார். அவரையும் வரவேற்று சாய் எழிலர் மிருதங்கம் சூப்பர் ஸ்டார் பிளேயரா இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். அவங்க எல்லாம் வாசிக்க போறா. பிரவீன் நாராயணன் தபலா இருந்து கச்சேரி கேட்கணும். அதுக்கப்புறம் முதல்ல அந்த நாதஸ்வரம் வாசிக்கும்படி சொல்லணும். ரொம்ப அருமையா வாசிச்சார் நாதஸ்வரம் ராமநாதன். எனக்கு இது கூட வாசிக்கிற ரொம்ப வருஷமா வாசிக்கிற வெங்கடேசன் தவுள் 2 பேரும் ரொம்ப அருமையா வாசிச்சாங்க. எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இருந்து எல்லாம் அம்மா பேச கேட்டுவிட்டு கச்சேரியை கேட்டுவிட்டு தான் போகணும். நன்றி. எல்லாரும் டெய்லி நாளை இன்னையிலிருந்து எல்லா கச்சேரிக்கும் வந்திருக்கோம். எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். டாக்டர் பக்தவத்சலம் ஐயா அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த சங்கீத மும்மூர்த்தி விழா எதற்காக தொடங்கி இருக்கின்றோம், யார் யாரெல்லாம் அழைக்கின்றோம் என்ற நல்ல தகவல்களை நமக்கு திரட்டி கொடுத்தார்களுக்கு நன்றி தெரிவித்து, ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல ஏதாவது ஒரு நாம் எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணனா அது கூட சேர்த்து இன்னொரு நிகழ்ச்சி செய்வோம். ஆகவே இது சங்கீத மும்மூர்த்திகள் நிகழ்ச்சி என்று சொன்னாலும் பாராட்ட வேண்டும். இது என்ன, இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்ன என்று சொன்னால் மனம் திறந்து பாராட்டுதல், போற்றுதல், அன்போடு வணங்குதல். இதெல்லாம் ஒரு அருமையான மனித வாழ்க்கைக்கான ஒரு மேம்பாட்டு தகவல்கள். இதெல்லாம் இல்லாத இருந்துதான் தான் இருக்கும் இருக்குத்தான். ஆகவேதான் பாரதிதாசன்லாம் சொன்னார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் தான் உண்டு என்போன் சின்னதிரு கடுகு உள்ளம் கொண்டோன் இது பெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய மனசை எப்படி வச்சுக்கணும், தேமலர் சோலையும் பைம்புனல் ஓடையும் சித்தத்திலே சேர்ப்போம் என்று சொன்னார். அந்த உள்ளம் படைத்தவர்கள் யார் சொன்னா சங்கீத மும்மூர்த்தி சேவா சமிதி. இன்னைக்கு விழாவுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த 1 வார காலத்துக்கான நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னாலும் மிக மிக சிறப்பாக இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்தார்கள் என்று சொன்னார், உயர்மட்ட குழு ஆலோசகர் என்று சொல்லி பல பேர்களை அதை வைத்தாலும் கூட நமக்கெல்லாம் அறிமுகமாகி தொலைக்காட்சி மூலமாகவும் நம்முடைய பகுதிக்கெல்லாம் இருக்கக்கூடிய அருளரசி தேசமங்கையரசி நல்ல ஒரு அருமையான திருத்தொண்டு இந்து மதத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கைலாஷ் போறதுன்னா பெரும்பாடாக இருந்த நாங்களாம் 2011 போகும் பொழுது எத்தனை முறை எத்தனை தடவை யாரையோ கேட்டுக்கிட்டு எத்தனை முறையெல்லாம் பழகி இப்போ அவரும் அருமையாக அழைத்து செல்கிறார்கள். அவங்க தொடர்பு கொண்டு அவர்களோட மூலம் நீங்கள் அவசியம் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு முறை கைலாஷ் போயிட்டு வந்துடணும். அதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறப்பு இது போல தமிழ்நாடு அரசு செய்ததே அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்து வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று இந்த சங்கீதமூர்த்தி சபா அவர்கள் நினைத்தார்கள். ஆகிய அதற்காக வணக்கத்திற்குரிய ஸ்ரீதரன் ஐயா அவர்களை ஆன்மீக மாணவ அமைப்பினுடைய அவர்கள் அறிமுகப்படுத்த வாழ்த்துறை நமது நீதியரசர் ஐயா வழங்குவர்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அவரை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலைநிறுத்தலும் நீத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் அவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேடை கொடுத்து இதெல்லாம் ஊக்குவிச்சு என்னை பேச வச்சவருடைய முக்கிய ஊக்குவிக்கக்கூடிய இவர் திரு கனகராஜ். அவர் தான் அற்புதம். அவர் தான் எனக்கு கொடுத்த முகவரி எல்லாமே. அது திருவாரூர். ஆனா இந்த திருவாரூர் மும்மூர்த்தி சென்னையில கொண்டாடணும்னாக்க எங்க வேணாலும் கொண்டாடலாம். மும்மூர்த்திகள் சர்வவியாபி, எங்க வேணாலும் இருக்கா. அதனால ஒளியாகி ஒளியாகி அனைத்தும் அவனாகி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை எங்க வேணாலும் கொண்டாடலாம். நம்ம திருவாரூர்ங்கிறது பிறந்த ஸ்தலம், முக்தி ஸ்தலம். அதனால மகான்கள்லாம் அங்க தோன்றினா சிவபெருமான நடந்தவர் சுந்தரருக்காக அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. அதனால இந்த திருவாரூர்ல இருந்து இந்த மெட்ராஸ்ங்கிறதெல்லாம் அங்கேருந்து அந்த பூமியே, அந்த ஜென்ம பூமியே அந்த திருவாரூர் தான். மண்ணிற்கு ஆதாரமே தான். அதனால இந்த சின்ன விஷயத்துல ரொம்ப நாள் எடுத்துக்கூடாது. எனக்கு பரவித்தார் திரு கனகராஜ் அவர்கள் 2 பேரை நீ அறிமுகம் பண்ணணும். ஒன்று நீதியரசரை பற்றி, இன்னொன்று அம்மா தேசமங்கையரசியை பற்றி. எனக்கு இதில் தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இருப்பினும் ஒரு மனசுல இருக்கக்கூடிய அன்பினால் அதனால இது கண்டிப்பா பண்ணணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் அவங்க பண்ணக்கூடிய அந்த சேவைகளை பத்தி அம்மா ஒரு மலர் வெளியிட்டாங்க. அப்போ கனகராஜ் நாங்கள் தான் ஆன்மீகமானத்தை சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துறை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாரு. அது உடனே 5 நிமிஷத்துல ஆண்டவனோட அனுக்கிறதுல அங்கேயே எழுதி அதை கொடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்குனாக்க இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல. அதுதான் அவங்களை பற்றி நான் கொடுக்கக்கூடிய அறிமுகம்.
அதே மாதிரி நீதியரசரை பற்றி அவரை பற்றி நான் சொல்றதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இருந்தாலும் அவரையும் பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னதுனால, அவர் ஒரு மாயவரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அதே மாதிரி தேரெழுந்தூரில் பிறந்து மயிலாடுதுறையில் படித்து 10th அந்த வில்லேஜில் படித்து 11th and 12th குத்தாலத்தில் படித்து BA டிகிரி படித்து ABC காலேஜில், அதுக்கப்புறம் அவருடைய லா பாண்டிச்சேரியில் படித்து, அதே மாதிரி ப்ராக்டிஸ் கும்பகோணத்தில் பண்ணி, இவ்வளவு படிக்கட்டெல்லாம் தாண்டி இன்னைக்கு மெட்ராஸ்ல சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர் இங்க இருக்கிறார் என்றால், இங்க ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்காரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்காங்க, எனக்கு தெரியாது. அது கூட நான் ட்ரை பண்ணேன், விக்கிபீடியால போய் பார்க்கலான்னு, அதுல ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அம்மா தேசமங்கையை பற்றி நான் எழுதினதையே திருப்பி படிச்சுட்டாக்க அதுவே ஒரு அறிமுகம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அனுமதியோடு இதை படிக்கிறேன். அன்னை பாக்யலட்சுமி, தந்தை தேவி சண்முகம், தந்தை பெயர் முன்னிரண்டு அட்சரங்கள், அதுவே நம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் தேசமங்கையர்க்கரசி. நற்றமிழ் நாடியதவர் வாக்கினை, சொற்றடர் சேர்ந்ததவர் பேச்சினிலே, அகவை 33 ஆனாலும் பேச வந்ததோ அகவை 6 அது அந்த மதுரை மீனாட்சியின் அருளாலே. குருவென்னும் முருகனடிமை அவர் கிருபானந்த வாரியார் முன்மொழிந்து, திருக்குறளும் இதிகாசமும் தலைப்பினிலே மதுரை மீனாட்சி எதிரினிலே மடை திரண்ட வெள்ளம் போல் பேசினார் நம் தேசமங்கையர்க்கரசி. அகமகிழ்ந்தால் அன்னை மீனாட்சி, அறிவுச்சுடர் ஏற்றினால் அன்றே கம்ப ராமாயணம் என்ன, வில்லி பாரதம் என்ன, இடையிடையே கந்த புராணமும் கலந்தே பேச்சினிலே கோடு ஓற்றினாள் நமது மங்கையர்க்கரசி. தமிழ் தந்த இலக்கியங்கள் அவர் நாவினிலே நர்த்தனமாடும் பேசினாலே. எத்துணை சொற்பொழிவுகள், எத்துணை பட்டங்கள் இன்முகம் காட்டியே வந்திடுவார் நம் தேசமங்கையர்க்கரசி. திருவாரூர் பெருமை சேர்த்து வந்ததே, ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பது அழைத்ததே நம் கலைமாமணி தேசமங்கையர்க்கரசி. திரண்டு வந்தனர் ஆன்மீக அன்பர்கள், தொடர்ந்து வந்தது அவருடைய திருவாரூர் விஜயம். இன்றோ இவர் பெயர் நிலைத்தது ஆரூரிலே. நன்றே இன்று ஆன்மீக சொற்பொழிவில் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளாக நிறைவு செய்கிறார் நம் ஆன்மீக திலகம், ஆன்மீக அருளரசி தேசமங்கையர்க்கரசி. வாழ்த்துகின்றோம் என் நேசத்திற்குரிய தேசமங்கையர்க்கரசியே, வாழ்க வளர்க உங்கள் ஆன்மீக சேவை. ஆரூரான் அருள் சேர்த்து அன்னை கமலாம்பாள் கடைக்கண் பார்த்து, ஆனந்தீஸ்வர் உடனிருக்கும் நம் கமலமணி சித்தர் உண்மை கண்ணும் கருத்துமாய் காத்து ரட்சித்து சகல சௌபாகியங்களும் பெற்று இன்றும் என்றும் இளமையுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இந்த சுந்தர விநாயகருடைய திருப்பாதங்களில் இங்க இருக்கிறதா அத்தனை பேரும் சௌக்கியத்தோட, எல்லாரும் சுகத்தோட, எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் யாமொன்றும் அறியேன் பராபரமே என்ற ஒரு தத்துவத்திலே பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த திருவாரூர் மும்மூர்த்திங்கிறத சென்னையில பண்ணாலும் எல்லாரும் ஒத்துழைச்சு இதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும்னு எம்பெருமானை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய குருஜி அவர் பார்த்த உடனே டக்கு டக்குன்னு என்னமோ சொல்லிடுவார். அவரோட சொன்னேன், இல்ல அடுத்த வருஷம் பிரமாதமா நடக்கும் திருவாரூர்லன்னு சொன்னேன். அதனால அதுக்கு பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி. அதே மாதிரி திருவாரூர் பக்தவச்சனம், அடிக்கடி அவர் சொன்ன மாதிரி திருவாரூர் பக்தவச்சனம், இதை மறக்க மாட்டேன். அது மாதிரி அவர் எத்தனையோ பட்டங்கள், அப்படியும் அந்த ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, அவருக்கு பேர்ல கோபமே வராது, அந்த சிரிப்பு சிரிச்சுட்டாங்க. அது மாதிரி இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களுக்கு இடையிலே என்ன ஒரு சின்ன ஒரு புழுவோ பூச்சியோ வச்சுக்கலாம். என்னை பேச வச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பு அமைத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி கீதா ராஜசேகர் மேடம், எப்படியோ இந்த மாதிரி ஒரு பரிச்சயம் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாலையாக கட்டி எனக்குன்னு ஒரு கனெக்ஷனை கொடுத்த ஆண்டவன், அது போகும். நன்றி, வணக்கம். தேசமங்கையர்களை பற்றி அருமையான ஒரு கவிதையை படித்து மிக சிறப்பித்து சொன்னார்கள் நமது நீதி அவர்கள். அவர்களை பாராட்டி சொல்லுக்கு முன்பாக குருஜி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வழங்குவார்கள். இந்த விழாவிற்கு சிறப்பித்துக் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நம்முடைய திருவாரூர் சங்கீத மூர்த்தி சார்பில் அன்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நமது குருஜி ராகம் விஜய் அவர்கள் அருளரசி தேசமங்கையரசி அவர்களுக்கு வாழ்த்து வழங்குகிறார்கள், அருளாசி செய்கிறார்கள்.
தேசமங்கையரசி அவர்களுக்கு அற்புதமாக வாழ்த்துறை வழங்கினாலும் கூட ஒரு குருஜியுடைய அருளாசி இருந்தால் மேலும் அவர்கள் இன்னும் உயர்ந்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்படுகின்றோம். ஆகவே நினைத்த மாத்திரத்திலே பாராட்டும் அன்பும் சொல்கின்ற நமது ராகவன் குருஜி அவர்கள் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீதலா பட்டாரகர் என்று இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாம் அன்போடு அழைத்தாலும் அவளை எல்லோரும் இப்பொழுதுதான் அண்மையிலே வந்து சீதலா சித்தர் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகவன் குருஜி அவர்கள் ஒவ்வொரு விழாவிலேயும் இவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார். விழாவிற்கு வருகின்ற அவருக்கு ஒரு முக்கியமான இதை நான் மறந்து போயிட்டேன், அதனால என்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கார், நாராயணி நிதியுடைய நிர்வாக இயக்குனர் திரு கார்த்திகேயன். அவரோட நான் கொஞ்ச காலம் இருக்கேன். அப்படி இருந்தும் நான் அவரை மறந்தேங்கிறது என் பேரில் தப்பு. ஆனால் அது இருக்கார், உள்ளே இருக்கார் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அவர் வந்து எனக்கு கொடுக்குற மரியாதை எல்லாத்துலேயும் என்னுடைய தகப்பனார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என் குழந்தைய மறந்துட்டேனா. அதனால் இந்த சமயத்தில் அவர் வந்து நிறைய பண்ணுறார். அவருடைய என்ன சொல்கிறது, கர்ணன் மாதிரி கொடுத்து கை சிவந்து போச்சு. அதனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்து, அவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். கண்டிப்பாக மறந்து போயிட்டேன், ஐம் சாரி. குருபியோ நமः. சுவாமிநாதன் அவர்களே, திருவாரூர் கனகராஜ் அவர்களே, திருத்தங்க வித்வான் வர்த்தவசன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, கீதாராஜன் அவர்களே, அங்கே நாக்கிலே சரஸ்வதி வைத்துக் கொண்டிருக்கிற மங்கையரசி அவர்களே, இப்ப சொன்னாரு, நான் நினைச்சுட்டே வந்தேன், அடுத்த வருஷம் நிச்சயமா திருவாரூர் தான் நம்ம நடக்கும். சத்தியம் சத்தியம். சித்திரை மாசத்துக்கு பிறகு உங்களை கூப்பிடுவா, நீங்க தான் பண்ண போறீங்க. கூப்பிட்டு நானும் வருவேன், நிச்சயம். ஏன்னா ஒருத்தர் பார்த்து உங்களை கத்துக்கலாம். பக்தர்கள் தான் கத்துக்க வயசாயிடுச்சு, ஞானம் இல்லை. இவரை பார்த்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு, கவர்னர் ஸ்ரீதர். அவரை பார்த்து ஒன்று கற்றுக்க முடியாது, அங்கே கற்றுக்க முடியாது. இவரை பார்த்து காதால கேட்டாலே பேச ஆசையாக வரும், பேசி பழக்கமே இல்லை. திரும்பி தேவை விஷயமா போயிட்டே ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் இந்த விழா மேலே மேலே நல்லா நடக்கட்டும். அடுத்த மிக சிறப்பான ஆளில் மும்மூர்த்தி விழா மணிப்பாக்கல் நடக்கும், திருவாரூர் நடக்கும். வாழ்த்துக்கள். நம்ம சீதலா ஐயா சொன்னது எப்பவுமே பெட்டாரகர் சொல்லுது, அது அப்படியே நடந்துடும். இது மொழிவாழ் மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டவுடனே என்ன நடக்கும்னு அருமையா அடுத்த ஆண்டு விழா நடக்கும் சொல்றார். நமது அருளரசி அவர்களை பாராட்டி வாழ்த்துவதற்காக நீதி அரசர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவஞானம் என்ற பெயரை தாக்கி அவருக்கு வந்து நமது திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் என நமக்கு அறிமுகப்படுத்தலும் சொல்லுவார்கள். ஓமையிலா கலைஞானம் உணர்வதே மெய்ஞானம் என்று சொல்வார்கள். அத்தனை ஞானத்தினுடைய ஞான பிழிவாக இருக்கக்கூடியவரும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு எல்லாம் பல முறை வந்திருக்கிறார். ஆகிய நமது நீதியரசர் அவர்களை வாழ்த்து வழங்க அன்போடு அழைக்கிறோம். புகழை மிக வேண்டும் தென் ஆழமாக. அன்புக்குரிய பெரியவர்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் சீதலாதேவி பட்டாரகர் ஸ்ரீ ராகவன் குருஜி அவர்களே, குற்றுவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி மங்களகரமாக தொடங்கியிருக்கும் திருமதி கீதா ராஜசேகர் அவர்களே, எல்லோருக்கும் நண்பர், எனக்கும் நண்பர் தான் கார்த்திகேயன் அவர்களே, திருவாரூர் டாக்டர் பக்தவச்சலம் அவர்களும் நண்பராகிவிட்டார் நீண்ட காலத்திற்கு முன்பே. திருவாளர் மணிப்பாக்கம் சுவாமிநாதன் அவர்களே, சபையில் கூடியிருக்கும் பெருமக்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று சியாமா சாத்திரோட பிறந்த நாள் என்று சொல்லும்போது சொன்னார்கள். எல்லோருக்கும் சியாமா சாத்திரனுடைய கீர்த்தனைகள் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் சங்கீதம் படிப்பது
அவர் தகப்பனாருக்கு பிடிக்கவில்லை என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. அவருடைய கீர்த்தனைகள் அனைத்துமே காமாட்சியை பற்றி இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். அவர் குறிப்பிட்டவுடன் எனக்கு ஞாபகத்திலிருந்து அவரை பற்றி படித்ததுதான். ஆதிசங்கரர் பங்காரு காமாட்சியை நியமனம் செய்த போது காஞ்சியில் 9 அர்ச்சகர்களை நியமித்தார். அந்த 9 அர்ச்சகர்களில் ஒரு அர்ச்சகருடைய மகன்தான் இந்த சியாமா சாஸ்திரி. அவருடைய பணி தஞ்சையில் இருக்கும் பங்காரு காமாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு செய்து தினமும் பஜனை பாட்டு பாடுவதுதான். அதுபோல் ஒரு நாள் பஜனை பாட்டு பாடும்போது ஒரு பெரியவர்களுக்கு சால்வை போட்டுக்கொண்டார். அது மற்றவர்களுக்கு விரும்பவில்லை. ஆனால் சியாமா சாஸ்திரி ரொம்ப ரசித்தார்கள். வீட்டில் சென்று நான் பாடியதை எல்லாரும் ரசித்தார்கள். நான் சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது தகப்பனார் விரும்பவில்லை. சங்கீதம் பாடி பிழைப்பு நடத்துவது என்பது அந்த காலத்தில் ஒரு கௌரவமாக நினைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். பரம்பரையாக நாம் அம்மனை வழிபாடு செய்கின்றோம், அதுவே புனிதமானது, சங்கீதம் பாடி சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். சியாமா சாஸ்திரிக்கு வருத்தம்தான். சில நாட்கள் கழித்து வாரணாசியில் வந்த ஒரு சன்னியாசி அவர்கள் அவருக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் வீட்டிலேயே தங்கியிருந்து சில காலம் அவருக்கு பயிற்சி அளித்தார்கள். அதன் பிறகு அவர் சங்கீத கீர்த்தனைகள் எல்லாம் இயக்க ஆரம்பித்தார். இதுதான் நான் படித்த வரலாறு சியாமா சாஸ்திரி. அவருடைய கீர்த்தனை அனைத்தும் பாடுவதற்கு கடினமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது சங்கீதம் படிப்பவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. தியாகையர் பொறுத்தளவுக்கு மிகவும் எளிமையான சங்கீதங்கள். ஏனென்றால் அவர் எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் எல்லாமே ராமாயண கருத்துக்கள். அதனுடைய கதாபாத்திரங்களை தொடர்ந்து தான் அவருடைய பாடல் அனைத்துமே இருக்கும். அதனால் அது மிகவும் எளிமையானது, பாடுவதற்கு மிகவும் சுகமாக இருக்கும் என்று பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். முத்துசாமி தீட்சிதர் அவர்களும் பெரும்பாலும் பாடியது எல்லாமே இறைவனை பற்றி தான். அவரும் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் இறைவனை வழிபாடு செய்யும் உபாச குடும்பத்தில் பிறந்ததனால் அவரும் வழிபாடு ஒட்டியே பாடியிருப்பார். தியாகையர் மட்டும்தான் உலகியல் சம்பந்தமாகவும் ராமாயண கருத்துக்கள் அனைத்தையுமே ஒரு பாடலுக்கு எடுத்துக்கொண்டு பாடியிருக்கின்றார். தியாகபுரம், அதனால்தான் அவருக்கு சீடர்கள் அதிகம் என்று சொல்வார்கள். சியாமா சாஸ்திரிக்கு சீடர்கள் வந்து குறைவு. காரணம், அவருடைய பாடல்களும் கடினம், அவருடைய பழக்கமும் கொஞ்சம் கடினம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். முத்துசாமி சார் நடுத்தரமானவர். அவரிடம் அதிகமான கடுமையும் இருக்காது. ஆனால் அவருடைய கீர்த்தனைகள் நளினமாக இருக்கும், முகம் மென்மையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் இசை தெரிந்தவர்கள். நான் கேட்டதுதான் இசை, நான் பாடியதல்ல. அதனால் இசையை பொறுத்தவரையில் இந்த விழா சிறப்பாக நான் திருவாரூரில் ஆரம்பித்து வைத்தேன். அப்போதுதான் திருவாரூர் பக்தவச்சம் அவர்களும் செக்ஸோபோன் கதிரி அவர்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக கூப்பிட்டிருந்தார்கள். அப்போதுதான் இவர்கள் அனைவருமே எனக்கு அறிமுகம். அந்த விழா தொடங்கிய பிறகு திரும்பவும் இந்த விழாவுக்கு அழைத்தபோது யார் வருகிறார் என்று கேட்டேன். கனகராஜ் வருகிறார், கார்த்திகேயன் வருகிறார், ஸ்ரீதர் வருகிறார், பக்தவச்சல் வருகிறார் இல்லை. அப்புறம் நான் வருகிறேன், இன்னைக்கு லீவு நாள் இருக்கும்போது சொல்லுன்னு சொல்லிட்டேன். இன்விடேஷன் கொடுக்கும்போது தான் கலைமாமணியை பற்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய பேச்சை கேட்டிருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலய தரிசனத்தில் அவருடைய தெளிவான தமிழை கேட்டிருக்கின்றேன். மற்றபடி அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவருடைய வரலாறோ அவருடைய கல்வியை பற்றி எனக்கு தெரியாது. தெளிவான தமிழால் இறைவனை பற்றியும் ஆலயங்களை பற்றியும் வாரந்தோறும் அவருடைய டிவியில் நிகழ்த்தும் நிகழ்ச்சிகளை நான் நேரம் கிடைக்கும்போது பார்த்திருக்கின்றேன். சில நேரங்களில் அவருடைய சொற்பொழிகளையும் கேட்டிருக்கின்றேன். தெளிவான தமிழால், நல்ல மொழியால் அவர் பேசக்கூடியது மிகவும் பயனுடையதாக இருக்கும். நானும் ரசித்து கேட்டிருக்கின்றேன். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் தெய்வம் உண்டு என்று சொல்பவர்களும் இல்லை என்று சாதிப்பவர்களும் எப்போதுமே இருப்பார்கள். தெய்வம் உண்டு என்று நம்பி இருப்பவர்கள் தான் இங்கே அனைவரும் இருக்கின்றார்கள். கடவுள் எல்லாம் கடந்தவன். இதையெல்லாம் கடந்தவன் என்றால் இறப்பும் கடந்தவன், நல்வினை தீவினையும் கடந்தவன், காலமும் கணக்கும் கடந்தவன். இதை கம்பன் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் மூலமும் நடுவும் ஈரும் இல்லாதோர் உண்மைக்கு காலமும் கணக்கும் நீத்த காரணம் என்று சொல்வார்.
இவைகளெல்லாம் கடந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை கலைமாமணி கொண்டு அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து படித்து மக்களுக்காக தொண்டாற்றி வருகின்றார். அவரும் நாயன்மார்கள் இசைபாடி இறை வழிபாடை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றியது போல் தமிழால் பேசி தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பேசி அந்த இறை எண்ணத்தை ஏற்படுத்தி வருகின்றார். அவருடைய பணி தொடர வேண்டும். அவருடைய பணியை சிறப்பிக்கும் வகையில் தான் தமிழக அரசு அவருக்கு அறநிலைத்துறையின் ஆலோசனை துறையில் ஒரு உறுப்பினராக சேர்த்துள்ளார்கள். அவரும் நல்ல வழியில் ஆலோசனைகளை வழங்கி மேலும் தமிழகத்தின் பண்பாடு சிறக்க வேண்டும், தமிழ் சிறக்க வேண்டும், இறை வழிபாடும் நல்ல ஒழுக்கம் மக்களிடையும் பரவ வேண்டும். அதற்கு அவர் உறுதுணை செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். அவருடைய பணி சிறக்க நீண்ட ஆயுளோடும் நல்ல வளத்தோடும் இருக்கவும் மும்மூர்த்திகள் சார்பாகவும் வாழ்த்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை என்று சொன்னால் அதற்கு ஒரு மணிமகுடமாக இருந்தது அவருடைய வாழ்த்துறை. 2 தகவல்களை ரொம்ப அருமையாக சொன்னார்கள். ஒன்று, இறைவனை பற்றி பக்தி வாழ்விலே எந்த காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்ற ஒரு நல்ல தகவலை சொல்லி, அதற்கும் மேலாக தேசமங்கையரசி அவர்களை பாராட்டுகின்ற நல்ல தமிழால் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா இந்த புது கவிதை பற்றி இந்த காலத்தில் சென்னையில் ஒரு கவிஞர் எழுதினார், 10 பாட்டும் 8 தொகையாக இருக்கும் தமிழே ஒன்றை சென்னை தமிழ் இசுகினே போதேன்னா. இப்படி இருக்கக்கூடிய மொழியின் காலத்துல எல்லாம் மாறி மிக மிக அழகாக கண்ணல் எனத்தகும் இன்னமுத தமிழ் கடவுள் தரும் தமிழே கற்றிட நற்றிட உற்றது பெற்றது கண்டது செந்தமிழே என்பதற்கேற்ப அந்த அருமையான தமிழை நம்ம ஒழுங்கக்கூடிய ரொம்ப சிறந்த முறையிலே பாராட்டிய நமது நீதி அரசரை அவர்களுக்கு, நமது திருவாரூர் சங்கீத மும்மூர்த்தி சேவா சமிதியின் சார்பிலே அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சுவாமி அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். மேடையில் வீட்டக்கூடிய அனைவருக்கும் அன்பு பரிசை வழங்குகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு, ஏன்னா நிதி வேண்டும் நிதி வேண்டும் என்று சொல்ல அவர் கேட்காதே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய நமது கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் சாலை வச்சு சிறப்பிக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது சீதலா சித்தர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற நமது சீதலா பட்டகர் அவர்களுக்கு நமது சாமிநாதன் ஐயா அவர்கள் மிக மிக நெருக்கமாக இருந்து அவரோடு உடம்பாக இருந்து பக்தியை போற்றி வருகின்ற சாலையை வச்சு சிறப்பிக்கிறார்கள். அனைத்து பெருமக்களுக்கும் திருவாரூர் பக்தவசரம், ஏன்னா அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்ல சொல்லுங்க ஊரை, ஏன்னா இறைவனுடைய திருப்பாதம் பட்ட ஊர் என்று சொன்ன உடனே திருவாரூர், அவர் நடந்து நடந்து சிவபெருமானுடைய திருப்பாதம் பட்ட ஊர், அந்த ஊரை சொன்னாலே இப்பொழுது இருக்கும். ஆகவே சாலையை சிறப்பிக்கிற ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு சாலை சிறப்பிக்கிறார்கள். அதற்கு அடுத்தது குத்து விளக்கு ஏற்றி நம்ம எல்லாம் மகிழ்வித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஞான விளக்காக இருக்கக்கூடிய கீதாராசேகர் அவர்களுக்கு சால்வை அளித்து சிறப்பிக்கிறார்கள். காமம் அகற்றி விரும்பியவை கனிபூத்து அருபவள் ஞானம் 1000 கொண்டாள் என்று சொல்லி மிக மிக அருமையான முறையிலே நமது பக்தவசரம் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் சிறப்பித்து சால்வை அளிக்கிறார்கள். நிறைவாக திருவாரூர் என்று சொன்ன திருவாரூர் ஆதீனம் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற கனகராஜ ஐயா அவர்களுக்கு நீதி அவர்களும் பக்தவசரை அவர்களும் 20 மாதம் ஏன்னா அவருடைய கை மேம்பட்டு இந்த இசை விழா தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் அவரை போற்றி பாராட்டி சால்வை அளிக்கிறார்கள். நிறைவாக இந்த மும்மூர்த்திகளின் முத்துக்கள் என்ற தலைப்பில் அம்மையார் பேசுவதற்கு முன்பாக நன்றி உரை நிகழ்வாக நமது கனகராஜை அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயா குருஜி அவர்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் நடக்காது, ஏன்னா அவர் எத்தனையோ பேரை வாழ வச்சுட்டு இருக்காரு. அதனால அவருக்கெல்லாம் ஒரு குறையும் வராது, யாரும் பயப்பட வேண்டாம். தயவு செய்து சின்ன
ஏன்னா நான் வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஒரு 4 பேர் உட்கார மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஐயாட்ட சொல்லி அப்புறம் நான் கொஞ்சம் பெருசு பண்ணணும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா நம்ம உட்கார வைக்கிறது 15 பேர் பிளான் பண்ணிட்டு 4 பேர் உட்காந்து எங்கே உட்கார முடியும்? ஏன்னா ஐயா திருவாரூரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 பேர் வேணாலும் உட்காரலாம், அந்த அளவுக்கு பெரிய ஸ்டேஜாக இருக்கும். அங்கே பத்திரிக்கையில் 50 பேரை போட்டுருவோம், இங்கே ஸ்டேஜ் 4 பேர் வச்சுக்கிட்டு நம்ம 400 பேரை போட்டால் எப்படி உட்கார வைக்க முடியும்? அப்புறம் சரி ஏன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். அதனால இந்த இவ்வளவு ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவ்வளவு அருமையாக இது எதுவும் கற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அதனால இது ஒன்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த அருமையான விழா அம்மா தேசமங்கை இருக்கிறதுக்கு விருது வழங்கும் விழா. அவங்களுக்கு வந்து தமிழக அரசின் உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினராக அவங்கள கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஐயா பக்தவஜன் டெய்லி நான் ஆதினம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் எனக்கு ஒரு மொட்டையை அடித்து உதராட்சி மொட்டையை போட்டுருக்க போயிருக்கு. உண்மையிலேயே நான் ஆதீனம் செய்யறதோட நாங்கள் தாண்டி செஞ்சுட்டு இருக்கோம், அது வேற விஷயம். திருவாரூர் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், யாரும் நம்ப மாட்டீங்க. 63 நாயன்மார்களை பத்தி அன்னைக்கு கூட குருஜி வந்து வளர்த்துனாங்க பிள்ளைங்களை. 63 நாயன்மார்களை 63 குழந்தைகளை பேச வச்சு 11 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தணும் திருவாரூர்ல. அது யாருமே செஞ்சிருக்க முடியாது. 11 மணி நேரம் நிகழ்ச்சி அது யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்னும் அது லைவ்ல இருக்குது, வேணா பார்க்கலாம் நீங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்து நடத்தணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சி நிறைய நடத்திட்டு இருக்கோம். நேற்று கூட ஆயிரக்கணக்கான பேர் திரண்ட இந்த கூட்டத்தில் ஞானசம்பந்தன் அவர்கள் திருவாரூர்ல ஒரு சிரிப்பு மன்றம் ஆரம்பிச்சோம். அதுல பேசினாரு. அதுல ஆனந்த குருகுல மாணவி வந்து ஒரு தேவாரம் பாட்டு பாடிச்சு. பாடின பிள்ளைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னாரு. நான் படிக்கிற ஸ்கூல் ஆனந்த குருகுலம் ஐயா அப்படின்னுச்சு. சின்ன ஆனந்த குருகுலமா இப்படி அவன் திருவாரூர்ல இருக்காங்கன்னு. அப்புறம் என்ன காமிச்சு ஐயா தான் தலைவர் இருக்கு அப்படின்னு. அப்போ என்னுடைய மனசு வந்து அந்த அளவுக்கு நெகிழ்ந்தது. அதனால பக்தவஜல என்னை வந்து அடிக்கடி ஒரு ஆதினம் சொல்றப்ப அடுத்த கட்டம் ஆதினத்துல பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருப்பாங்க ஆதினம்லாம், நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். காரணம் வந்து நான் இந்த மாதிரி மும்மூர்த்தியில் உள்ள திருவாரூர் நடத்துறப்ப வேற வேலையே பார்க்க மாட்டோம். 10 நாளைக்கு இதே வேலை தான், மேடை போடுறது. நீ எல்லாம் வந்துருக்கீங்க, ஏன்னா மடிப்பாக திருவாரூர் நாங்கள் பிரிக்கிறதே கிடையாது, எல்லா மக்களும் ஒரு மக்கள். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல கொண்டா போட்டு பிரம்மாண்டமா நடத்துற நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் வந்து ரசிப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஃபுல்லா வேலை பார்ப்போம். என் ஒய்ஃபு தான் கேட்பாங்க, ஏன்னா மும்மூர்த்தி உனக்கு என்ன மாமா வாமாங்க, ஏயா போய் அவரை கட்டிக்கிட்டு உனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டாதுல, நீ ஏதாவது இல்லை உனக்கு கூட பாட்டு தெரியுமா, ராகம் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது, இல்ல நீ பிராமினா அதுவும் கிடையாது, ஏன் போட்டி இதை இழுத்துட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி கடுமையாவே கோச்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு உடல்நல அந்த மாதிரி. ஆனா நான் கொஞ்சம் கூட கவலை பண்ண மாட்டேன். அப்பேற்பட்ட அந்த மும்மூர்த்தியில் எங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நல்ல நண்பர்களை. ஏன்னா அப்போ கிடைச்சவங்க தான் இந்த நல்ல நண்பர்கள். அந்த நல்ல நண்பர்கள் மூலம் கிடைச்சவங்க தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ராவன் குருஜி உத்தரவு போட்டா நாங்க எதையும் மீறதில்லை. அந்த அளவுக்கு வந்து நாங்க முதல் நாள் போன வாரம் அஷ்டமி அன்னைக்கு கூப்பிட்டு கனகராஜ் எங்க இருக்கேன்னாரு. முதல் நாள் ஐயா திருவாரூர்ல இருக்கேன், நீ உடனே கிளம்பி வா குபேரபுரிக்கு அப்படின்னாரு. அவருக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காரு, அடுத்த மாதம் கும்பாபிஷேகம். வாய்ப்பு கிடைச்சா மடிப்பாக உள்ளவங்க அத்தனை பேர் அங்க வாங்க. ஒரு அருமையான கிளைமேட். நாங்க போய் குருஜி ஒரு 5-6 மணி நேரம் தங்கியிருந்தோம். குருஜி சாப்பாடு அப்படின்னாரு, வரும் 7 இருந்தாரு. செத்தனாலே கொண்டாந்து வச்சாங்க, வெறும் சாம்பார் தான். சாம்பாரை சாப்பிட்டது சாம்பார், ரசம், மோர் எல்லாம் ஒரே இடத்துல டேஸ்ட். அவ்வளவு சூப்பரா ஒரு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு அருமையான கோயில் கட்டிட்டு இருக்காங்க, சீதாலா தேவி அம்மா கோயில். அந்த அப்படிப்பட்ட நம்ம குருஜி அவர்கள் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறதே வந்து நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். இங்க அவங்க குடியிருந்து உங்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறது நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச பெரிய புண்ணியவான்கள். அதனால இந்த விழா சிறப்பானது. இது உண்மையிலேயே ஐயா சொன்னாங்க திருவாரூர் அடுத்த வருஷம் நடத்தணும்னு. அம்மா அவர்கள் வந்து நிறைய பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்திற்கு. அடுத்த மும்மூர்த்தி விழா வந்து எப்படியாவது அரசு விழாவாக நடத்த வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு தனியார் காஞ்சி காம ஓடிவிட கர்நாடக சங்கீத மும்மூர்த்தின்னு காஞ்சி சங்கராச்சாரியர் என்ன உத்தரவு போடுறாரோ அங்கதான் போய் விழா நடத்த முடியும். இப்போ திருவாரூர் சங்கீத மும்மூர்த்தி இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா அந்த காஞ்சி காமோடியில எடுத்தாச்சு. திருவாரூர் சங்கீத மும்மூர்த்தி விழா தான் போட்டு இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த திருவாரூர் சங்கீத மும்மூர்த்தியில இருந்தாலும் சரி, இந்த மும்மூர்த்திகள் விழா எடுக்கிறது மும்மூர்த்திகள் அவதரித்த இடத்துல திருவாரூர் செய்யறதுதான் மிக பொருத்தமானது. அந்த இடத்துல வந்து செஞ்சாதான் எங்களுக்கு பெரும். அதனாலதான் அம்மா வந்து கிட்டத்தட்ட 2 மாசமா அதுக்கான கடுமையான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தினால இந்த நிதியாண்டிலே சொல்றது கூட அரசு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் நிச்சயம் அவங்க இந்த அரசு இருக்கிறதுக்குள்ள நிச்சயம் அந்த வாய்ப்பை நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த விழா திருவாரூர் அரசு விழா நடத்தப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து சிறப்பா பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அம்மா வந்து இந்த இடத்துல உயர்மட்ட குழு உறுப்பினராக நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த மடிப்பாக்கத்தில் உள்ள நம்ம அமைப்பு சார்பாக வாழ்த்து தெரிவிச்சு நம்ம நீதியரசர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா அமைதியா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம். ஏன்னா அவங்களுக்கும் குருஜிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையை சொல்றேன். ஐயா வந்து திருவாரூர்ல ஜட்ஜா இருக்கிறப்ப கனகராஜ் நம்ம திருவாரூர் புலவர் சண்முகோடு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நகைச்சுவை மன்ற தலைவர். அவரை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு ஐயா நானும் அவர் வீட்டுக்கு போனோன்னா ஐயா நீங்கள் டெய்லி எனக்கு கிளாஸ் எடுங்க ஏன்னாரு.
ஐயா சொன்னீங்களா ஐயா டெய்லி எனக்கு கிளாஸ் எடுங்க, நான் உங்கள்கிட்ட பெரிய ப்ராப்ளம் கற்றுக்கணும், நிறைய பேசுறது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்னைக்கு சிங்கப்பூரில் இருப்பார், நாளைக்கு எல்லாம் துபாயில் இருப்பார். அவர் ரெக்கையே கிடையாது. இப்போ அவருக்கு 86 வயசு. ஏன்னா அவருக்கு 80வது விழா வந்து நம்ம ஆன்மீக ஆனந்த அமைப்பு தான் திருவாரூரில் மிகப்பெரிய விழாவை எடுத்தோம். இப்போ 86 வயசு ஆகுது. 86 வயசுலையும் ஒரு நாள் ஓய்வு இல்லாத வெளியூரில் இருக்கிற ஒரே ஆள் புலவர் சண்முகவடிவேல் தான். அவருக்கு வந்து டைம் கிடையில. இப்போ குருஜி என்கிட்ட தான் சொன்னாங்க, ஐயோ இனிமேல் நான் வந்து மேடையில் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசணும், அதுக்கு நான் ஃபுல்லாக அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ சொல்லி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. குருஜி வந்து என்கிட்ட சொன்னாங்க, புலவர் சண்முகவடிவேல் வந்து நான் திருவாரூரில் தங்கி ஒரு வாரம் ட்ரைனிங் எடுக்கணும் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு திருவாரூரில் பிறந்தால் முக்திங்கிற மாதிரி சண்முகவடிவேல் அங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர் சொல்றதுக்கு கிடைச்சது பாருங்க அந்த பாக்கியம். ஐயா அது மாதிரி வந்து இந்த விழாவை வந்து சிறப்பு சேர்த்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. ஐயா மடிப்பாக சாமிநாதன் நீ சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் கடைசி நாள் அவரை பற்றி நிறைய பேசணும்னு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு நான் அவரை பற்றி சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்காக தான் நாங்கள் இவ்வளவுதான் நிற்கிறோம். மும்மூர்த்தியில் அடுத்த பிரச்சனை ஐயா வந்து உத்தரவு போடுறாரு, ஐயா திருவாரூர் மடிப்பாகத்தில் விழா நடத்தணும், அது பண்ணுறோம் வாங்க நாங்களாம் வரோம். நாராயண நிதி இப்போ இல்லாத வேலையா அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து இந்த சாங்கில் ஒரு 7 பிரான்ச் விசிட் பண்ணிட்டாரு சென்னை ஃபுல்லாக. அந்த மாதிரி வேலை உள்ளவர் வந்து இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னா ஐயாவோட அன்புக்காக பாசத்துக்காக. அது மாதிரி ஐயா திருவாரூர் பக்தவச்சனம் நம்முடைய பொதுச் செயலாளர். இந்த நிகழ்ச்சியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அருமையான இசை கச்சேரிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் மடிப்பாக்கத்தில் உள்ளவங்க நல்ல கூட்டமாக வந்து டெய்லி இந்த கச்சேரியை ரசிக்கணும். அதனால இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்த அம்மா உங்களுடைய கீதா ராஜ் சார் அவர்கள், திருவாரூரில் மும்மூர்த்தி விழா ஒரு விட எனக்கு உடல்நல சரியில்லை, வசூல் இல்லை, விழா எப்படி நடத்துறது ஒரு தொய்வுற நேரத்தில் திருவாரூரில் விழா நடத்துறதுனா 20 லட்ச ரூபா செலவாகும் மினிமம். அப்போ அம்மா 5 லட்சம், நாராயணி 5 லட்சம். அந்த டயத்துல விழா எப்படி நடத்துறது நம்ம சந்தேகப்பட்ட நேரத்தில் அம்மா 5 லட்சம் கொடுத்தாங்க, நாராயண நிதி 5 லட்சம் கொடுத்தாங்க. அந்த வருஷம் வந்து விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. காரணம் வந்து அந்த நிதி இருந்ததுனால தான். இல்லைன்னா அந்த வருஷமே கட்டாயிருக்கும். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து நிறைய உதவி புரிஞ்சு திருவாரூருக்கு பெருமை சேர்த்தாங்க. அதனால அம்மா அவர்களுக்கும் நாராயண நிதி அவர்களுக்கும் ஐயா பக்தவச்சன ஐயா அவர்களுக்கும் சின்ன விஷயம் மட்டும் டாக்டர் சௌமியா அவர்களை வந்து நம்ம பாராட்ட கூட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சமீபத்தில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கொடுத்துருக்காங்க. அவங்க மிகப்பெரிய பாடகி. திருவாரூரில் வந்தாங்கன்னா ஒரு நாள் போக மாட்டாங்க, அந்த 4 நாள் திருவாரூர்லேயே தங்கியிருப்பாங்க. அந்த 4 நாள் திருவாரூர்லேயே தங்கியிருப்பாங்க. கமலாமல்ல வந்து அவ்வளவு பூ கொண்டாந்து கொடுத்துட்டு நான் திருவாரூர் பொண்ணாவே ஆகிட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் அந்த மும்மூர்த்தி விழாவில் அவங்கள பாராட்டணும் எல்லாம் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மானிய கோரிக்கை சட்டசபையில் நடந்துட்டு இருக்கிறதுனால சட்டசபையில் அவங்க இருந்துட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி நான் வர முடியாத காரணம் சொன்னதுனால அவங்களுக்கு செய்யப்பட்ட சீல்டு இருக்கு. அநேகமாக நிறைவு நாள் அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கூட நம்ம அவங்களுக்கு அத்தனை பேர் சேர்ந்து அழைச்சிக்கலாம்னு தெரிவிச்சுக்கொண்டு, அம்மா தேசமுக கட்சியை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆன்மீக ஆனந்த அமைப்புக்கு வந்து இன்னைக்கு உலக அளவில் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது காரணம் அம்மா தான். 12 ஆண்டுகளாக நாங்கள் எந்த கிராமத்தில் எந்த இடத்துல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, எப்படி பேசணையா அப்படின்னு கேட்டு பேசக்கூடிய ஒரு அருமையான பேச்சாளர். இன்னைக்கு அவங்களாலதான் அத்தனை பேச்சாளர்களும் இன்னைக்கு எங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு காரணம் வந்து அம்மா அவர்கள். அவருக்கு விருது செஞ்சு சிறப்பிச்சதுக்கு மனமார்ந்த நன்றி. அது மாதிரி வந்து நாங்கள் இந்த சில குழு தொடர்ந்து இசை நிகழ்ச்சி இருக்கு. அது மாதிரி ஐயப்பன் அவர்கள் நாதஸ்வரம் இசைக்கலைஞர் அருமையா வாசிச்சாங்க. உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா நான் வந்து உட்காந்து பார்த்தா ஒரே வெயில் எப்பறம் வாசிக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அருமையான அருமையா வாசிச்சாங்க. அதனால அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த கமிட்டி வந்து கௌரவ தலைவராக ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் இருக்கிறாங்க, பொதுச் செயலராக பக்தவச்சன தலைவர் ஐயா மடிப்பாங்க சாமிநாதன், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக ராகவன் குருஜி ஐயா இருக்காங்க, கீதா ராஜர் அம்மா இருக்காங்க, அம்மா தேசம் அங்கீகரிசி இருக்காங்க, ஸ்ரீதரன் ஐயா இருக்காங்க, டிகேஎஸ் ஐயப்பன் இருக்காங்க, துணைத் தலைவர்களாக நானும் ஐயா கார்த்திகன் ஐயாவும் இருக்கோம். அதே மாதிரி பொருளாளர் ஐயா இருக்காங்களா சார் சுப்பிரமணியன் அவர்கள், மக்கள் தொடர்பாக வைத்தியநாதெல்லாம் எந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு மும்மூர்த்தியில கிடைச்ச ஒரு நல்ல முத்துன்னு கூட அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆளு. அது மாதிரி செயலாளராக திருவிடை மருத்துவர் சங்கரன் அவர்கள், செயலாளராக குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் என்னுடைய நண்பரும் எங்களுடைய கம்பெனி ஆடிட்டரும் திருவாரூர்காரு, இசையில ரொம்ப ஆர்வமான சந்திரசேகர் அவர்களையும் இந்த செயலாளராக நாங்கள் போட்டிருக்கிறோம். மற்றபடி செயற்குழு உறுப்பினர். அதனால இந்த முடிந்த அளவுக்கு இந்த மடிப்பாக்கத்தில் இந்த விழாவை நம்ம நடத்தலாம். வருகின்ற 8ஆம் தேதி நிறைவு நாளில் வந்து திருவாரூர்லேருந்து ஆனந்த குருகுல மாணவிகளும் திருவாரூர் மக்களும் சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட குறையாதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதனால வந்து நீங்களும் எல்லாரும் கூடமாக இருந்து நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சு மும்மூர்த்திகளுக்கு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியும் வருகின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.